கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். ஆதியாகமம் 40:13. பிரியமானவர்களே, சிறையில் பானபாத்திரக்காரன் தன் சொப்பனத்தை யோசேப்பிடம் சொன்னபோது 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி மறுபடியும் உன்னை உன் நிலையில் நிறுத்துவார் என்று சொன்னார். அதேபோல் தேவன் உங்கள் தலையை உயர்த்தப் போகிறார். நீங்கள் இழந்த ஸ்தானத்திலே மீண்டுமாய் உங்களை நிலைநிற்க செய்ய போகிறார். கதவுகள் அடைக்கப்பட்ட நிலை, விளக்கப்பட்ட நிலை, வரவேற்கப்படாத நிலை, வாய்ப்புகள் கொடுக்கப்படாத நிலை, கனவுகள் நிறைவேறாத நிலை, இப்படிப்பட்ட நிலையில் தான் யோசேப்பு இருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். உங்கள் சிறைப்பட்ட வாழ்க்கையை மாற்றி உங்களை துளிர்க்க செய்ய போகிறார். நீங்கள் இழந்த மேன்மையை தேவன் திரும்ப அளிக்கப் போகிறார். உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் நடந்து பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் கர்த்தர் தந்த வாக்குறுதிகளை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் இயேசு உங்களோடு இருக்கிற உலகத்தின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 126 5வது வசனம் வாசிக்கலாமா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த வசனம் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட ஒரு வசனமாக இருக்கலாம் இல்லைங்களா? இந்த வசனம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முறை இதை விதைச்சிருப்போம் இல்லைங்களா? கண்ணீரோடு ஒரு விதை, அதாவது செபம். விதை என்பது செபம் இல்லைங்களா? விதை என்பது ஒவ்வொரு இடத்துக்கு வேறுபடும். ஒவ்வொரு இடத்துல சின்னங்களாய் காணப்படும், ஒவ்வொரு இடத்துல பிரயாசம் காணப்படும் இல்லைங்களா? அப்படி இன்றைக்கு இந்த இடத்த எப்படி வச்சு பார்க்குறோன்னா, செபம், கண்ணீரோடு நான் விதைக்கிறேன் அப்படின்னு தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கிற செபம். ஆமீன். கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அப்படின்னு அதனுக்காக ரிசல்ட் எனக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத குறித்து அன்றைக்கி கர்த்தர் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி வேதத்தில் அநேக சின்னங்கள் கண்ணீரோடு விதைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் அழுதுபடியே இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்கலை, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு முடிவில்லை, என் வாழ்க்கையில் இதுக்கான ஒரு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அழுதுபடியே இருக்கலாம். தேவைக்காக அழுதுபடியே இருக்கலாம், தெய்வ சமூகத்தில் அழுதுபடியே இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு அதற்கெல்லாம் ஒரு ரிசல்ட் கட்டாயம் உண்டு, ஒரு முடிவு கட்டாயம் உண்டு. அப்படி வேதத்தில் அழுது செபித்த அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கிறார். விசேஷமாக அன்னால நம்ம பார்க்கலாம். அன்னாளுக்கு அப்படின்னா குழந்தை இல்லை. அவங்களுடைய கணவருக்கு 2 மனைவிகள். எல்கானா கணவர் பேர், பெனினால் அன்னாள். இப்போ பெனினாலுக்கு குழந்தை இருக்குது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதனால் அவங்க எப்போ பாரு இவங்களை நோஸ் கட் பண்ணுறதும் இவங்க அழகுமா இருக்குது. இது எப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இது நடந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இது நடந்துகிட்ருக்கு. ஆனால் வருஷம் ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க, வருஷம் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க ஆலயத்துக்கு வந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த முறை, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட முறை வந்தபோது அன்னாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக, சமூகத்துக்கு நேராக போனாங்க. அந்த நேராக அங்கே போயிட்டு முழங்கால் படிட்டு அவங்க அழ ஆரம்பித்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தன் இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்களை ஊற்றி அழுகிற அழுகை. இப்போ கண்ணீர்னா எல்லாருக்கும் புஸ்கு கண்ணீர் வரும், அதை சொல்லலை. இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆழத்திலிருந்து அழுகிற கண்ணீர், தேவ சமூகத்திலிருந்து வருகிற கண்ணீர். ஆண்டவர் சொல்றாரு அவங்க சும்மா அழலை, ஒரு பாரத்தோடு வியாகுலத்தோடு தேவ சமூகத்துக்கு போய் அழுதாங்க. என்னென்னு அழுதாங்கன்னா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர், ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் நான் உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அழுதாங்க. அந்த அழுகையை கர்த்தர் கேட்டார். ஆமீன். அந்த அழுகையின் சத்தம்னா சத்தம் போட்டு அழ, அவங்க அழுகிறாங்க, கண்கள்லேருந்து தண்ணீர் வருது, உதடுகள் மாத்திரம் அசைகிறது. அங்கே இருக்கிற ஆசாரியன்னு சொல்கிறான், நீ குடித்து வெறித்திருக்கிற, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு புலம்புகிறவளா, ஒரு குடிகாரியை போல புலம்பலோடு அவங்க அங்கே என்ன செய்கிறாங்க, அழுதபடியே இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை அப்படிப்பட்ட வியாகுலத்தில் இங்கே இருக்கிறீங்களா? என் வேண்டுதல் நிறைவேறுமா? தேவன் ஜெபத்தை கேட்பாரா? எனக்கு விடுதலை உண்டாகுமா? இந்த காரியத்தில் நான் ஜெயம் பெற்றுக்கொள்வேனா அப்படின்னு ஒரு வேண்டுதலோடு மன்றாட்டோடு கூட நின்றுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். உங்க கண்ணீரின் ஜெபம் கம்பீரமான அறுவடை கொடுக்க போகிறது. எத்தனை பேர் இதற்காக விசுவாசித்தாமேன்னு சொல்றீங்க? நிச்சயமாக அந்த கண்ணீரின் ஜெபம் ஒரு பெரிய அறுவடையை உங்க வாழ்க்கையில தரப்போகிறது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு கண்ணீரா இருக்கு, எனக்கு அழுகையா இருக்கு, எனக்கு பாடுகள், என்ன செய்யணும்? தேவ சமூகம் போயிருங்க.
இங்கே உலகத்தில் மனுஷனை தேடி ஓடி ஆறுதல் தேடுகிற உலகம் தான் இன்னைக்கு. என் தெய்வ பிள்ளைங்க கூட அப்படி தான் இருக்காங்க. சில சமயங்களில் மனுஷங்கிட்ட போய் சொல்லி அதை பேசி ஆறுதல் அடைஞ்சிட்டா சந்தோஷம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. தேவ சமூகம் ஓடிடுங்க. அண்ணால போல கண்ணீரை ஊற்றுங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசுங்க. உங்கள் இருதயத்திலேருந்து பேசுங்க. அப்பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய அறுவடையான பதிலை நீங்கள் பார்ப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதில் இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கார். அதனால உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாளில் ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கம்பீரமான அறுவடையை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் நடத்துங்கப்பா. தவறாம பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்துங்க. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை விசேஷத்துவனும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you all. கர்த்தர் மகிழ்ச்சி விடுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை, இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி விடுகிறேன். இன்றைய நாளிலும் உங்களுக்கான இன்றைய வேத வசனம், இன்றைய நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதில் வார்த்தை சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று. இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா அனுதினமும் தேவனை நோக்கி நம்பி இருக்க வேண்டும். ஆத்தும நேசர் நம்முடைய ஆத்துமாவிலே பேசுகிற தெய்வம், ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தெய்வம், ஆத்துமாவை ரட்சிக்கிற தெய்வம் அவர்தான் ஒருவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா அனுதினமும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அதே வேளையிலே அவரிடத்திலே இருந்து என்ன காரியம் வரும் என்பதை காத்து கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அப்படியாக என்றால், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று. முதலாவதாக அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருக்கிற வேளையிலே நாங்கள் எதை நம்புகிறோமோ, எதை விரும்புகிறோமோ, அது அவராலே இந்த நாட்களில் வரும் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுகள் செல்லலாம், மாசங்கள் செல்லலாம், நாட்கள் செல்லலாம். ஆனாலும் அவராலே வருகிற காரியம் இந்த நாட்களிலே ஏற்ற வேளையிலே, ஏற்ற நேரத்திலே, ஏற்ற காலத்திலே அந்த காரியங்களை செய்து முடிக்கிறவர் தான் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலும் இந்த வேத வசனங்கள் உங்களோடு இந்த நாட்களில் இடப்படும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமை பிள்ளைகளே, காத்திருந்து அவரிடத்திலே இந்த நாட்களை காரியங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனிடத்திலே நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், நாங்கள் எதை நம்பி காத்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்கள் ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு, இரட்டிப்பான ஒரு மன நிம்மதியோடு, ஒரு தெய்வீக சமாதானத்தோடு இந்த நாட்களிலே நம்மை வந்து சேரும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என் அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை காரியத்தை இந்த நாட்களை பெற்றுக் கொள்வோம். ஆபிரகாம் 24 ஆண்டுகளாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார். ஆசீர்வாதமாகிய ஈசாக்கை இந்த நாட்களிலே பெற்றெடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாக இந்த நாட்களிலே நாங்கள் தேவனை சார்ந்து தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே காத்திருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களிலே நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அவர் தருகிற சுதந்திரம், அவர் தருகிற ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே எவ்வளவு மேன்மையாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை எவனும் அங்கே பறிக்க முடியாது. ஆண்டவர்
ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு யாராலே பறிக்க முடிந்தது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஈசாக்கிலே இருந்து ஆண்டவரால் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. சந்ததி சந்தானம் பெருகிக் கொண்டே போனது. வானத்தின் நட்சத்திரங்கள் கடற்கரை மணலை போல் பெருகிக் கொண்டு போனது. அதே விதமாக இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்துமா தேவனை அமர்ந்திருந்து காத்திருக்கிற வேளையிலேயே நாங்கள் நம்புகிறது அவராலே வரும் என்று விசுவாசிப்போம். விசுவாசித்து அவரை சாய்ந்த இந்த நாட்களை நடக்கிற வேளையிலே அந்த விசுவாசத்துக்குரிய பலனை நாங்கள் கண்டடையக்கூடியதாக இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு விசுவாசத்திலே ஒரு உறுதியையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே விசுவாசியுங்கள். அப்பொழுது இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே கட்டளையிடுவார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பியிருங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை பற்றி பிடியுங்கள். தேவனோடு உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே, பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம். கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்தில் இருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்தில் இருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி, அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன்,
நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் போஜன பானம் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொண்டு போட்டது என்று சொல்லி தன் குமாரரை நோக்கி, எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்து கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான். அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும் போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள். அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான். இந்த நடவடிக்கை பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த எரேமியா 39ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நெர்கல் சரேத்சேர், சம்கார் நேபோ, சர்சேகிம், ரப்சாரிஸ், நெர்கல் சரேத்சேர், ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து நடுவாசலில் இருந்தார்கள். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபோது ஓடி
ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்து வழியே 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியின் வழியே போய்விட்டான். ஆனாலும் கல்தேயருடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை கிட்டி அவனை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். கல்தேயர் ராஜாவின் அரமனையையும் ஜனத்தின் வீடுகளையும் அக்கினியினால் சுட்டரித்து எருசலேமின் மதில்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் தங்கியிருந்த ஜனங்களையும் தன் பட்சத்தில் ஓடி வந்து விட்டவர்களையும் மீதியான மற்ற ஜனங்களையும் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போனான். காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான். ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோட சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்தென்று கட்டளை கொடுத்தான். அப்படியே காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதானும் நேபுசஸ்பான், ரப்சாரிஸ், நேர்கல் சரேட்சேர், ரத்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் எரேமியாவை காவற்சாலை முற்றத்தில் இருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவனை சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவின் இடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனத்துக்குள்ளே தங்கி இருந்தான். இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியன் ஆகிய எபத்மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே உப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று. மாற்கு 13ஆம் அதிகாரம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்திற்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், நிச்சயத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். என் நாமத்தில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே,
வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்க தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திருக்கிறதும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வந்திக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்நாட்களிலே அந்த உபத்திரத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவர்கள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவர்களெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூக்குகிறவர்களுக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும்